most of us. 78 வயசுல அண்ணனுடைய டிசிப்ளினை கேளுங்க. We were very shocked and inspired. Every day I get up at 4 o'clock without setting the alarm. 4க்கு மேலே என்னால் தூங்கவே முடியாது. ஏன்னா நம்முடைய பாடி சைக்கிள் அதுக்கு பழகிரும். அலாம் வந்து வேண்டியதே கிடையாது. அலாம் வைக்கவே மாட்டேன். கரெக்டாக 4 கிளம்பி வருவேன். சம்டைம்ஸ் 4:15 ஆயிரும். ரொம்ப வருத்தப்படுவேன். ஐயோ 15 மினிட்ஸ் போயிடுச்சுன்ட்டு. 4 கிளம்பி 6 வரைக்கும் ஐ ஹாவ் மை ஸ்டடி, மெடிடேஷன் ஆர் சம் ஃப்ரெஷ் தாட் வந்தால் அதை உடனே பேப்பரில் போடுறது. அதில் 6 வரைக்கும். 6 to 7 இஸ் மை வாக். ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சிருக்கிறேன். அதை வச்சு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தெருவில் நாய் ஜாஸ்தி. அதனால டியூவல் பர்பஸுக்கு அதை வச்சுக்கிட்டு அப்படி போவேன். ஆர்மிலையும் என்சிசிலையும் எங்களுக்கு ஒரு ஸ்டிக் கொடுப்பாங்க, ஒரு ஸ்டைல். அதை அப்படியே நடத்துறதுலேயே அதில் ஒரு இது இருக்குது. எனக்கு அந்த மாதிரி பண்ணுவேன். ஆகிட்டு போவேன். எங்கள் அப்பா அப்படி நடப்பார், ஒரு ஸ்டிக் வச்சுருப்பார். 7 மணிக்கு வந்து 7லேருந்து 7:30 வரைக்கும் ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். அப்போ வந்து டீட்டெயிலாக படிக்க மாட்டேன், ஹெட்லைன்ஸ் படிப்பேன். 7:30 மணிக்கு ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட். 7:45 ஐ ஹாவ் மை ஃபர்ஸ்ட் நேப் ஆஃப் த டே. ஏன்னா 4 மணிக்கு எழும்புறேன் இல்லையா, ஸோ அது ஒரு 4 மணி நேரம் ஆயிடுது. அதனால் ஒரு 15 நிமிஷம். அது நேப்புனா நேப்பு தான், ஸ்லீப் இல்லை. அது அப்படி அதாவது உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்களா, உண்ட மயக்கத்தில் அப்படி படுத்து அப்படி எழும்பிடுவேன். கரெக்டாக எழும்பிடுவேன். 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளோதான் எழும்புவேன். 8லேருந்து இந்த ஷேவ் பண்ணுறது கொள்வது அதெல்லாம். என் லைஃப்லேயே வந்து நான் ஷேவ் பண்ணாமல் இருந்தது 3 நாள். அது வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு பிறகு ஐசியூவில் வச்சுருந்தாங்க. வெளியே வந்த உடனே வார்டுக்குள்ளே கொண்டு வந்த உடனே முதல்ல கேட்டேப்பா ரேசரை கொடுங்கப்பா அப்படின்னு. ஷேவ் பண்ணாமல் யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் ஆஃபீஸில் துரத்தி விட்டுருவேன் பசங்களை. ஐயோ அண்ணன் வராங்கன்னு சொல்லி ஓடிடுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருக்கும்போது சொல்லுவார், அவர் பெரிய ஆஃபீஸரு. ஸோ மிலிட்ரியில் இருக்கும்போது ரொம்ப குளிர் பிரதேசம், பனி பிரதேசத்தில் அப்படியே படுத்துருப்பாங்களாம். அவங்க பார்பர் வந்து அவங்க தூக்கத்தொட்டு எழும்பு முன்னாலேயே அவங்களுக்கு ஷேவ் பண்ணிட்டு போயிடுவாங்க படுக்கையிலேயே. இதெல்லாம் அந்த காலத்து டிசிப்ளின், பிரிட்டிஷ் டிசிப்ளின் அதெல்லாம். ஸோ ரெகுலராக பண்ணிவிட்டு கரெக்டாக 9 மணிக்கு ஐ சேஞ்ச் ஓவர் டு மை ஃபார்மல் ட்ரெஸ். 9 to 5 மணி வரைக்கும் என்னை யாரும் டிஷர்ட்டில் கூட பார்க்க முடியாது. ஆஃபீஸ் டைம். என்னை யாரும் கேட்க போகிறதில்ல. நான் ரூமில் உட்காந்து என் ரூமில் உட்காந்து வேலை செய்வேன். பட் கரெக்டாக அதை போட்டால் யூ கெட் அ ட்ரிம்னஸ் இன் யுவர் மைண்டு. கரெக்டாக டிஷர்ட்டை போட்டு என்னை ஒர்க்கிங் ஹவர்ஸில் யாரும் பார்க்கவே முடியாது. டிஷர்ட்டு நான் ரொம்ப பிரியமானது. ஆனால் அந்த டைம் வந்து போட மாட்டேன். அந்த டைம் வந்து ரெகுலர் ஃபார்மல் வேறு தான் போடுவேன். மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடுவேன். 1 மணி கரெக்டாக எனக்கு இப்போ சாப்பிட போகிற நேரத்தை பார்த்து வால் கிளாக் செட் பண்ணலாம். ஸோ 1 மணிக்கு சாப்பிட போவேன். 1:15 மறுபடியும் செகண்ட் நேப். 1:30 எழும்பிடுவேன். எழும்பி ஐ ப்ரிப்பேர் மை ஓன் டீ. ஐ எம் அ டீ லவர். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 விதமான டீ வச்சுருக்கிறேன். 25 விதமான டீ? ஆமாம். ஏன்னா பீப்புள் வந்து எங்கேயாவது ஊர்லேருந்து ஃபாரின்லேருந்து உங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் டீ வாங்கிட்டு வாங்காம அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டேப் ரெக்கார்டு கேட்காம டீ கேட்குறாங்க அப்படி. ஸோ இந்த மாதிரி டீ, பல டீ, ஏன்னா அந்தந்த ஆல்டிடியூட் கேட்ட மாதிரி டீ நிறையா உண்டு. அது ஒவ்வொரு டீலையும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அது மில்க் போட்டால் டீ டேஸ்ட் போயிடும். அதனால பிளாக் டீ தான் போடுவேன். அதுக்கு நிறைய அதை எப்படி போடுறது, அதை எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணுறதுலாம் அதுக்கு நிறைய சிலதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஹாபி, டீ குடிப்பேன். அதை குடிச்சிட்டு 1:45 2க்கு மறுபடியும் உட்காந்துருவேன். ஒர்க்கில் உட்காந்துருவேன். 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். 5 to 6 அன்றைக்கி மார்னிங் மிஸ் பண்ண பேப்பர்ஸ் ஏதாவது இருந்தால் படிப்பேன். அதாவது விசிட்டர்ஸ் ஏதாவது மீட் பண்ணுவேன். 6 மணிக்கு மறுபடியும் வாக்கிங் போயிடுவேன். 7 மணி 6 to 7 வாக்கிங். 7 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர். 7:30 சாப்பாடு. ராத்திரி சாப்பிட மாட்டேன், ஃபுட்டு சாப்பிட மாட்டேன், ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். அப்படி இருந்தும் தொப்பை போட தான் செய்யுது. எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், பட் முடியல. ஆனால் வெயிட் மெயின்டைன் பண்ணுறது. ராத்திரி நல்லா தூங்கிடுவேன். ஒரு 2 பழம், ஒரு ஆரஞ்சு, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாங்கன்னா ராத்திரி நல்லா தூங்கிடுவேன். ஒரு பிரச்சனை. 9 சுவிட்ச் ஆஃப். சில நேரங்களில் 9:15 சைலண்டில் போட்டுட்டு தலைநகரில் போட்டுருவேன். ஸோ அதனால் ராத்திரி என்னை யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சினா என் மகா இருக்கா அவளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. ஒய்ஃப் திறந்து வச்சுப்பா அப்படி சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எங்கள் வீட்டு காம்பவுண்டு சேவர் வந்து கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்குது, தாண்டி வாங்க அப்படின்ட்டு. அதுக்கு மேலே என்ன எமர்ஜென்சி, நான் வேணா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா? அதை பிறகு ராத்திரி யாராவது கூப்பிட்டு அதில் எழும்பி அதை மண்டக்கில் போட்டு இதெல்லாம் என்னத்துக்கு?
போதும் 9 மணிக்கு க்ளோஸ். இவ்வளோதான் என்னுடைய ஷெட்யூல். அகைன் 4 o'clock. நிறைய பேர் வாலிபர்களுக்கு இது சொல்லிக் கொடுத்துருக்கேன். எஸ்பெஷலி இந்த 50 வயசு தாண்டின ஊழியக்காரங்களுக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது எங்களை மாதிரி ஊழியர்கள்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு மீட்டிங் போகிறோம், அங்கே போய்கிட்டு நான் 9 மணிக்கு சாப்பிடுவேன். முடியாது இல்லையா? நான் அப்படி ஃபுல்லாக மீட்டிங் எல்லாம் போய் அட்டன் பண்ணுற டைமில் நான் அப்படி செய்யலை. நான் அந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் தான் சொல்கிறேன். அந்த 20 வருஷம், ஓகே, 2003 to 2025. இப்போ இந்த 22 இயர்ஸோட என்னுடைய டிசிப்ளின். அதுக்கு முன்னால் ஒரு டிசிப்ளின், நைட்டு சாப்பாடு ஒன்று ஹோட்டல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் பிரதர் வீட்டில் வந்து சாப்பிடும்? வீட்டில் போனால் அவங்க தாத்தா கதை பாட்டி கதை அவ்வளோ கதையும் கேட்கணும். சாப்பிட வைக்கீங்களா? நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப தேவையா அவங்க பாட்டி கதைலாம் சொல்றதுக்கு? அது நமக்கு ரொம்ப தேவையா? அது ஆனால் நீங்கள் ஃபோன் கால் கூட டு த பாயிண்ட், அவ்வளோதான் முடிச்சிருவேன். 1 minute 2 minutes சொல்லி தேவையில்லாத பேச்சு எதுவுமே இருக்காது. ஐ கால்ட் யூ ஃபார் 2 reasons. 1 2 1 minute. தேங்க்யூ பிரதர். எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஓகே பை ஸ்டான்லி. ஓகே பை ஸ்டான்லி. எனக்கு குயிக்காக முடிச்சிருவேன். சும்மா அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கலாமா அப்படியே முடிச்சிருவேன். ஒரு ஊழியர் வந்து திடீர்னு உங்ககிட்ட பேசி, ஆனால் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஜோம் பண்ணணும். ஜோம் பண்ணுவேன். நான் இன்னும் சில காரியங்களை ஆலோசனை பெறணும்னு சொன்னால் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்கன்றேன். ஏன்னா அது என்னுடைய மற்ற ஷெட்யூலை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோ. கூடிய மட்டும் விசிட்டர்ஸை பிட்வீன் மார்னிங் 11 to 12 ஆர் ஆஃப்டர்நூன் 3 to 4 or 4:30. இந்த வெளியே போகிறோம் பாருங்க, ஐட்னரி ப்ரீச்சர்ஸ், நம்ம நேரத்தை கெடுப்பாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன வேணும், நமக்கு பிரசங்கம் முடிஞ்ச உடனே ரூமுக்கு வரணும், ட்ரெஸ்ஸை இது பண்ணிட்டு யூ ஷுட் ஹேவ் ஃப்ரெஷ் ஷவர். ஏன்னா அதுக்கு முன்னால் முழங்கால லேபர் பண்ணியிருக்கிறீங்க, புல்பீட்டில் லேபர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பிறகு இவங்க பாட்டி கதை கேட்கறதா நமக்கு தேவை. கல்ஃப்ல இது ரொம்ப மோசம். பாட்டிக்கு மேல உங்களுக்கு என்ன அவ்வளோ கோவம்? பாட்டி மேல I think this is the joke of the day. And it becomes an endless thing. போயிட்டே இருக்கும்ல. பிறகு நம்ம வந்து இது பண்ணி காலையில் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளே கவனிச்சுக்கிட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த மினிஸ்ட்ரியில எஃபிஷியண்டாக இருக்கும். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்தாலும் உங்களை பார்க்க வர்றதுக்கு நீங்க கரெக்ட் டைம் சொல்றீங்க. ஆமா. அதே போல வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா நீங்க வந்து பாயிண்ட் முடிச்சிட்டீங்கன்னா அப்ப தேங்க்யூ பிரதர் ஃபார் கமிங் சொல்றீங்க. அப்படியும் சொல்லுவேன். அதை விட இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா, ஜோம் பண்ணுவான்னு சொல்லுவேன். தட் இஸ் மோர் எஃபெக்டிவ். ஜோம் பண்ணி முடிச்ச பிறகு மறுபடியும் அவங்க உட்கார போவாங்க. அதுதான் ப்ராப்ளம். அது பாதை காட்டும் ஆயகமா தான். அது கரெக்டா எங்களுக்கு 5 o'clock வரைக்கும் அப்பாயின்மெண்ட், 4:50 வரைக்கும். It was so nice of you to come. Don't allow others to steal your precious time. Every servant of God இருக்கும், கவனிச்சுங்க. மக்கள் உங்களுடைய நேரத்தை திருட இடம் கொடுக்காதீர்கள். உங்களுக்கு என்னமோ அவங்க சொல்லிட்டு போட்டோம்.